வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாட்டை நேரில் பார்வையிட கேரளா வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கண்ணூர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் கல்பட்டா சென்றடைந்தார். ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சென்னையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி, திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது வழக்கு பதிவு. திருநெல்வேலி மாநகராட்சியின் புதிய மேயராக பதவியேற்றுக் கொண்டார் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன். மாநகராட்சி ஆணையர், மாமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து. பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்துக்கு நிதியை பெற தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு அறிவுரை. ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற நிலையில் தாயகம் திரும்பிய இந்திய ஹாக்கி அணி. டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த மழையால் இடிந்து விழுந்த விடுதி சுற்றுச்சுவர். நள்ளிரவில் சம்பவம் நடந்த நிலையில் அந்த பகுதி வழியாக யாரும் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய மழையால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். லாஸ்பேட்டை அருகே உள்ள ஓடை நீரில் அடித்துச் செல்லப்பட்டவரை தேடும் பணி தீவிரம். சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு. வினோதினி என்ற பெண்ணை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. குற்றாலநாதர் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து குற்றாலத்தில் முழு கடையடைப்பு போராட்டம். ஒரு கடை கூட இல்லாததால் விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். பழனி அருகே பெரிய கலையம்புத்தூர் அம்மன் கோயிலில் நூதன வழிபாடு. விரதம் இருந்து வழிபட்ட பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன். டெல்லி கனாட் பிளேஸில் உள்ள அனுமன் கோயிலில் மணிஷ் சிசோடியா வழிபாடு. தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். தங்கம் விலை மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 51,560 ரூபாய்க்கு விற்பனை. தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த சோதனையில் சிக்கிய 2.5 கிலோ எடை கொண்ட உலோக பெருமாள் சிலை. 12 ஆண்டுகளுக்கு முன் கிடைத்த சிலையை தற்போது விற்க முயன்ற 7 பேரை கைது செய்து விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு. பல்கலைக்கழகத்தை வழிநடத்த உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் 3 பேர் அடங்கிய குழு அமைப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கலம் வென்று இந்திய வீரர் அமன் ஷெராவத் அசத்தல். 21 வயதில் சாதனை படைத்தவருக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து.
முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா எந்த நாட்டிலும் தஞ்சமடைய விண்ணப்பிக்கவில்லை என அவரது மகன் மறுப்பு. வங்கதேசத்தில் உள்ள தனது சொந்த கிராமத்துக்கே மீண்டும் செல்ல ஹசீனா விருப்பப்படுகிறார் என்றும் மகன் சஜீப் வஜீத் பேட்டி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அரசு பள்ளி வகுப்பறைக்குள் சென்ட் பாட்டில் உடைந்ததால் 7 மாணவிகளுக்கு மயக்கம் ஏற்பட்டது. SRM அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் சென்ட் பாட்டில் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த சென்ட் பாட்டில் வகுப்பறையில் கீழே விழுந்து உடைந்தது. அப்போது அதிலிருந்து வெளியான நெடியை சுவாசித்த மாணவிகள் மயக்கமடைந்தனர். இதையடுத்து உடனடியாக அவர்கள் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 11 மணிக்கு நடந்திருக்கு. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது 4 மணிக்கு. ஒரு ஸ்கூலில் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து மினிமம் ஒரு 11 மணி போது 11:30 மணி 12 மணிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா இல்லையா சார்? ப்ளஸ் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்கே சார் போக முடியும்? மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவிகளை கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி சந்தித்து நலம் விசாரித்தார். செங்கோட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் மருத்துவமனைக்கு வந்து மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். தெலங்கானாவில் நகராட்சி கண்காணிப்பாளர் வீட்டில் 2,93,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட காட்சிகள்தான் இவை. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் நகராட்சி கண்காணிப்பாளர் தாசரி நரேந்தர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது 2,93,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தாசரி நரேந்தரின் மனைவி, தாயார் ஆகியோரின் வங்கி கணக்குகளில் 1,10,00,000 ரூபாய் இருப்பு இருப்பது தெரிய வந்தது. மேலும் 51 சவரன் தங்கம், 17 அசையா சொத்துக்கள் குறித்த ஆவணங்களை கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட சொத்துக்களின் ஒட்டுமொத்த மதிப்பு 6,07,00,000 ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து தாசரி நரேந்தர் மற்றும் குடும்பத்தினரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை முதல் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதன்படி சனிக்கிழமை தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் அதிகரித்து 6,445 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 சவரன் தங்கம் 160 ரூபாய் உயர்ந்து 51,560 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 88 ரூபாயாகவே விற்கப்படுகிறது. கட்டி வெள்ளி கிலோ 88,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு விரைவு ரயில்கள் நிற்காது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதிய ரயில் முனையமாக சென்னை தாம்பரம் மேம்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ரயில்வே யார்டு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தாம்பரம் வழியாக செல்லும் அனைத்து விரைவு ரயில்களும் வரும் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் தாம்பரத்தில் நிற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் வெளியூர்களில் இருந்து சென்னை எழும்பூர் வரும் விரைவு ரயில்கள் தாம்பரத்திற்கு பதிலாக மேற்கு மாம்பலத்தில் நிற்கும் எனவும், எழும்பூரில் இருந்து புறப்படும் ரயில்கள் தாம்பரத்திற்கு பதிலாக செங்கல்பட்டில் நின்று செல்லும் எனவும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதனால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராமேஸ்வரம் விரைவு ரயில்களும், செங்கோட்டை, கொல்லம், காரைக்கால் மற்றும் தேஜஸ் விரைவு ரயில்களும் தாம்பரத்தில் நிற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாம்பரம் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளால் ஏற்கனவே வழித்தடங்கள் மாற்றப்பட்ட நிலையில் அதே அட்டவணையின்படி செல்லும் எனவும் தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற அமன் ஷெராவத் 10 மணி நேரத்தில் 4 கிலோ 600 கிராம் எடை குறைத்தது தெரிய வந்துள்ளது. நேற்று முன்தினம் மாலை 6:30 மணிக்கு நடைபெற்ற மல்யுத்த அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த பிறகு அமன் ஷெராவத்தின் எடை 57 கிலோவில் இருந்து 61.5 கிலோவாக அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வெந்நீரில் குளித்த அமன் ஷெராவத் நள்ளிரவு 12:30 மணிக்கு 1 மணி நேரம் ட்ரெட்மில்லில் தொடர்ச்சியாக ஓடியுள்ளார். அதன் பிறகு அமன் ஷெராவத்தின் எடை 57 கிலோ 900 கிராமாக குறைந்துள்ளது. எடையை மேலும் குறைக்க வேண்டிய கட்டாயத்திருந்த அமன் ஷெராவத் 5 முறை 15 நிமிட தொடர் ஓட்டம் மேற்கொண்டுள்ளார். இதனிடையே எலுமிச்சை மற்றும் தேன் கலந்த வெந்நீர், சிறிது அளவு காஃபி குடித்த அமன் ஷெராவத் இரவு முழுவதுமாக தூங்காமல் மல்யுத்தம் தொடர்பான வீடியோக்களை பார்த்து வந்தார். இதன் விளைவாக வெள்ளிக்கிழமை காலை 4:30 மணிக்கு அமன் ஷெராவத்தின் எடை 56 கிலோ 900 கிராமுக்கு குறைந்துள்ளது. 10 மணி நேரத்தில் 4 கிலோ 600 கிராம் எடை குறைத்த அமன் ஷெராவத் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். எடை அதிகரிப்பு காரணமாக மேலும் ஒரு பதக்கத்தை இந்தியா தவறிவிடக் கூடாது என்ற முனைப்பில் அமன் ஷெராவத் மீது பயிற்சியாளர்கள் கூடுதல் கவனம் செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்திய கொடியை ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷ் மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் இணைந்து ஏந்திச் செல்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் நடந்து வரும் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஒற்றையர் பிரிவில் மனுபாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்றார்.
அதேபோல கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். இதன் மூலம் இந்தியாவிற்காக ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்தார். இதேபோல இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஸ்பெயின் அணியை தோற்கடித்து வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்திய ஹாக்கி அணியில் முக்கிய பங்கு வகித்த கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் வெண்கலப் பதக்கத்துடன் ஓய்வையும் அறிவித்தார். ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை மனுபாக்கர் ஏந்தி செல்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருடன் இணைந்து ஸ்ரீஜேஷும் கொடியை ஏந்தி செல்வார் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்தம் 76 கிலோ பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீராங்கனை ரித்திகா இன்று ஹங்கேரி வீராங்கனையை எதிர்கொள்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று மல்யுத்தம் மற்றும் கோல்ஃபில் இந்தியா விளையாடுகிறது. இதில் கோல்ஃபை பொறுத்தவரை அதிதி அசோக் மற்றும் திக்ஷா தாகர் புள்ளி பட்டியலில் மிகவும் பின்தங்கி இருப்பதால் வெற்றிக்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மல்யுத்தத்தில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஹங்கேரி வீராங்கனையை எதிர்கொள்ளும் ரித்திகா மீது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இன்றைய போட்டியில் அவர் வெற்றி பெற்றால் ஒலிம்பிக் தொடர் கடைசி நாளன்றும் இந்தியா களத்தில் நிற்கும் வாய்ப்பு கிடைக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஊடக பங்களிப்புடன் நாளை தொடங்க உள்ள தமிழ்நாடு கலை விழாவிற்கான பரப்புரை வாகனம் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழ் பண்பாட்டு இயக்கம் சார்பில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஊடக பங்களிப்புடன் 6ஆம் ஆண்டு தமிழ்நாடு கலை விழா நாளை தொடங்குகிறது. இதனை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் விதமாக பரப்புரை வாகனத்தை ஓசூர் நகர்மன்ற முன்னாள் உறுப்பினர் எல்லோராமணி, வனவேந்தன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாளை தொடங்கும் இந்நிகழ்ச்சியில் காவடியாட்டம், தப்பாட்டம், சாட்டைக்குச்சி ஆட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம், நையாண்டி மேளம், மயிலாட்டம் ஆகியவை நடைபெற உள்ளன. இவற்றுடன் இந்த ஆண்டு புதிதாக எருதுக்கட்டு மேளம் என்ற இளம் கலைஞர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அக்ரஹாரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் இந்நிகழ்ச்சியில் சுமார் 10,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக வேல்ராஜ் நியமிக்கப்பட்டார். அவருடைய துணைவேந்தருக்கான பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் செய்தியாளர் சந்தித்தவர் பேராசிரியர் நியமன முறைகேடு உறுதியானால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஒரே ஒரு கல்லூரியில் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ரெப்படிஷனில் வர்றது ஒரு கல்லூரியில் 75 பேர் இருக்கிறது மாதிரி இருக்குது. அந்த அதுக்கு பிறகுலாம் ஒரு 45 பேர் இருக்கிற மாதிரி அதே மாதிரி நிறைய அவங்க ஃபேக்கல்ட்டியே இல்லாமல் நிறைய கல்லூரிகள் ஒரு 25 கல்லூரிகள் அதே மாதிரி நிறைய கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுதான் ரொம்ப ஃபேக் பண்ணுறாங்க, ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. அதே மாதிரி கல்லூரிகளுக்கு சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். துணைவேந்தர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் குழுவில் பல்கலைக்கழக மானிய குழுவின் பிரதிநிதிகளை சேர்ப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதனால் ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழகம், கோவை பாரதியார், மதுரை காமராஜர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு துணைவேந்தர்கள் இல்லாத நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பணியிடமும் காலியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தனது தாயின் உயிரை காப்பாற்ற துரித நடவடிக்கை எடுத்த இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினாவின் மகன் சஜீவ் வசத் ஜோய் கூறியுள்ளார். ஷேக் ஹசினாவின் மகன் சஜீவ் வசத் ஜோய் வெளியிட்டக்கூடிய வீடியோவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இந்திய அரசுக்கு எப்போதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றும் உலக அளவில் இந்தியா தலைமை பண்பை வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். For his government's quick action in saving my mother's life. I am eternally grateful to. My second message is that India needs to take a leadership role in the world. தன்னுடைய தாய் ஷேக் ஹசினா எந்த நாட்டிலும் தஞ்சமடைய விண்ணப்பிக்கவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கூடிய சஜீவ் வசத் வங்கதேசத்தில் உள்ள தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு மீண்டும் செல்ல ஹசினா விருப்பப்படுகிறார் என்றும் கூறியுள்ளார்.